ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தோசைக்கு வெங்காய சட்னி தாங்க பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 5 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் தான், ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருந்தது. அதனால் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா பெரிய பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துட்டேன். கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதம் வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினா போதும். ரொம்ப வதக்கிடக்கூடாது. அப்போ தான் வந்து சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் 3 தக்காளி சின்ன சின்ன தக்காளியாக எடுத்திருக்கேன். அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இதில் பூண்டு கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பூண்டு போடலை இன்றைக்கி. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய பெரிய இலையாக இருந்துச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போது நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது நல்லா இதை இப்போ ஆற வச்சு அரைச்சிக்கலாம். வெங்காய சட்னியை வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்து பண்ணுறது, பூண்டு, இன்னும் கொத்தமல்லி சேர்த்து சில பேர் அரைப்பாங்க. நிறையா இருக்குது இல்லைங்களா. இந்த சட்னியும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே என் பாப்பா வந்துட்டா, என்னம்மா செஞ்சுட்ருக்கேன், இன்றைக்கி எனக்கு என்ன டிசைனில் தோசை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. டெய்லி வந்து ஏதாவது ஒரு டிசைனில் தோசை கேட்பா. இன்றைக்கி ஸ்டார் தோசை, பஸ்ஸு, கார் தோசை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பேன். நானும் ஒரு டிசைனை ஊற்றி கொடுத்துருவேன், அப்படியே ஏதாவது ஒன்று சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கிட்டேன். நல்லா ஆற வச்சு முடிச்சாச்சு. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம தாளிச்சிடலாம். தோசைக்கல்லும் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லும் வச்சுட்டேன். தோசை ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதே வானலில் வதக்கினேன் இல்லைங்களா, அதே வானல்லையே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க சட்னியை இந்த வானலில் சேர்க்க போகிறேன். நம்ம வந்து இப்போ அந்த வானல்லே தான் தாளித்து சட்னி வச்சுக்குவேன் சாப்பிட்ற வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் குறைஞ்சிரும். அதனால் அதே பாத்திரத்துலேயே இருக்கட்டும். சாப்பிட்டதுக்கப்புறம் மாற்றி அது மீந்துச்சுன்னா ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதிலே தாளித்து விட்டுட்டேன். இப்போ வந்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு எடுத்து வச்சாச்சு. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா 2 பிச்சு போட்டேன். பெரிய பெரிய இலையாக இருந்தது அப்படின்றதுனால. அதை சூடாக தாளித்து செய்யும்போது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கருவேப்பிலை மட்டுமே தனியாக எடுத்து வச்சு நான் சாப்பிட்ருவேன். இப்போ பார்த்திங்கன்னா தோசை ஊற்ற போகிறேன். கல்லும் ஹீட் ஆகிடுச்சு. தோசை ஊற்றிட்டு சாப்பிட வேண்டியதான். நான் கிச்சன்லேயே நின்று தான் எப்போவும் நைட்டில் பார்த்திங்கன்னா நான் கிச்சன்லேயே தான் என்னுடைய சாப்பாடு. அவங்களுக்கு ஊற்றிட்டு இருக்கும்போதே, என் பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஊற்றிட்டு இருக்கும்போதே அந்த இடையில இருக்கிற கேப்பில் நானும் ஒரு தோசை ஊற்றி அங்கேயே சாப்பிட்ருவேன். அப்படியே கிச்சன்லேயே எப்போ பார்த்தாலும் நைட்டு வந்து கிச்சனில் தான் எனக்கு டின்னர். தோசை ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு அவங்களுக்கும் கொண்டு போய் வச்சுட்டு இப்போ இடையில வந்து ஒரு தோசை எனக்கு எடுத்திருக்கேன். அதுதான் இப்போ நான் சாப்பிட போகிறேன். செமையாக இருந்துச்சு சட்னி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. காரமே இல்லை, நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.